விசில் கடிச்சோன்னே 2020 விஜயை விட இவர் சந்தோஷப்படுறாரு. விசில் ஊதப்பட போகிறதாம். விசில் எப்படி ஊதுவாங்கன்னு தெரியாது. காலையில இவன் வந்து விசில் ஊதிக்கிட்டு இருப்பான். எல்லாம் குப்பையை தூக்கின்னு வெளியே வந்துடுவாங்க. எங்கப்பா வண்டியை காணோம், தம்பி குப்பை வண்டி வந்துச்சா? இல்லைக்கா நான் தான் ஊதுனேன். ஏன்டா ஊதுனேன்? எங்கள் சின்னங்க ஒன்று அந்த குப்பையை அடிச்சு தலையில் போடுவேன். இனிமேல் ஊது, உனக்கு உரிமை இருக்கு, காலையில் ஊதாத. குப்பை வண்டிக்காரன் ஊதுவான். ஆமாம் தெரியும், இந்த பசங்க இதே வேலைன்னு போக மாட்டாங்க. மறுநாள் குப்பை வண்டிக்காரன், நேற்று ஏன் வரலையா? வந்து விசில ஊதுனேண்ணே. நீ தான் ஊதுனியா? நான் அவங்க ஊதுனான்னு நினச்சிட்டேன்பா, சாரிப்பா அப்படின்னு. ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் கிடச்சிருக்குது, அந்த சின்னத்தை பரவலாக கொண்டு போகணும். வெறுமனே இந்த சமூக வலைதளங்கள்லையோ இல்லை வேறு இதுலேயோ கொண்டு போனாலாம் நடக்காது. பிரச்சாரம் மூலிமா கீழ்மட்ட அளவுக்கு கொண்டு போகணும். இப்போ சில இடங்களில் சுவர் எழுத்துலாம் எழுதியிருக்காங்க, அதையும் தாண்டி கொண்டு போகணும். திமுக கூட்டணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ அங்கேயுமே ஸ்ட்ராங்காக தானே சார் இருக்காங்க. காங்கிரஸ் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, பட் அதுவுமே சரி பண்ணிடுவாங்க சார். அப்போ அவங்களுமே ஸ்ட்ராங்கான கூட்டணி தானே அந்த பக்கம். இந்த கவர்னர் சட்டசபையில் பிரச்சனை பண்ணார்ல, நீங்கள் போன வருஷமும் முந்தின வருஷமும் எடுத்து பாருங்கள். இப்படி கவர்னர் வாசலில் படி எடுத்து கிண்டி கூட போயிருக்க மாட்டார். எல்லா தோழமை கட்சியும் அறிக்கை விட்டுருப்பாங்க. ஏய் கவர்னர் எதுக்கு தேவை, ரவி ஆட்டுக்கு தாடி, இப்படிலாம் அறிக்கை வந்திருக்கும். போராட்டம் நடத்த போகிறேன், போர்வாலை எடு, அப்படி இப்படின்னா வைக்க கிளம்பிட்டு இருப்பாப்புல. இந்த தடவை யாராவது சொன்னாங்க? ஒன்றுமே நடக்கல. ஏன் சைலண்ட் மோடு போய் அதே கவர்னர், அதே தமிழக அரசு, அதே சட்டசபை, அதே நிகழ்ச்சி, கொஞ்சம் கூட மாறல. பழைய விஷயம் கூட எடுத்து போடலாம். அப்படிதான் இருக்குது. அதே மாதிரி நிற்கிறாரு, பேசுகிறாரு, வெளிநாடு பண்ணுறாரு. இன்னொன்று தலைமை கூட இருக்கிற செக்ரட்டரி இருப்பார் கவர்னர் கூட, ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் மட்டும் மாறிக்கிறார். போன தடவை அவர் என்ன ஏதோ ஒரு ரெட்டி இருந்தார், இந்த தடவை கிர்லோஸ்கரா அவர் இருக்கார். மற்றபடி வேறு யாரும் மாறல. அப்போது இவங்கெல்லாம் மனசை மாற்றிக்கிட்டாங்க. அந்த பார்த்துல டேய் பால் ஊத்துறா போயிடுவார்றா தாத்தா, போ ஆத்தா, ஒவ்வொரு தடையும் பால் ஊற்றுனா சாவே மாட்டேன். அந்த மாதிரி டேய் அறிக்கை விட்றா, போ ஆத்தா, அறிக்கை வேறு விட்டுனுக்குறாங்க. அறிக்கையெல்லாம் எங்களை விட சொல்கிற, டீ பார்ட்டியில் நீ மட்டும் கலந்துக்கிற, நாங்கள் ரோட்டில் நின்றுக்கிறோம், நீ டீ சாப்பிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு வர்ற, இந்த தடவை நீயும் சேர்ந்துக்குவேன். சரி அதுக்கு எதாவது பண்ணுறியான்னு பார்த்தா 10 சீட்லேருந்து 6 சீட் ஆகிட்டேன். இதுதான் பரவாயில்லன்னு பார்த்தா நீ என்ன பண்ணாலும் உன் பாவத்தை நாங்கள் சுமக்க வேண்டியதாகுது. தலையில் தான் எங்களுக்குன்ற மாதிரி கோவத்தில் இருக்கிறாங்க. காங்கிரஸோடைய இப்போ நிலைமை சார், இப்போது காங்கிரஸில் வந்து எப்போவுமே தெரியும்ல, ஒரு தலைவர் ஒன்று பேசுவார், கட்டுப்பாடுக்கு மிகுந்த இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் அப்படின்வார். அப்படியே தலைவர் 2 சேர் அறுத்து விட்ருவான், காலை வாரி விட்ருவான். இப்போ தான் கொஞ்சம் அந்த சண்டைலாம் இல்லாமல் இருக்குது, சேர் பறக்கிறது, அடிதடிலாம். முன்னெல்லாம் வாரம் பழைய ஈயம் பித்தளைக்கு பிளாஸ்டிக்கு பேரிச்சம்பளம்னு வண்டி போச்சுன்னா இவ்வளோ சேரை கொண்டு வந்து போடுவாங்க, பிளாஸ்டிக் சேர். எப்பா பார்த்து இடைக்கு போட்டு கொடுப்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு அங்கே சண்டை நடக்கும், சேர்லாம் பறக்கும். அந்த கேஎஸ் அழகிரிலாம் வந்த பிறகு குறைஞ்சிச்சு. இவர் இப்போ செல்வபிறந்தங்க வந்த அப்புறம் சுத்தமாக அந்த இதெல்லாம் கிடையாது. ஆனாலும் அந்த பழைய பாசம் போகுமா? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறேன்னு ஆளாளுக்கு இப்போ இந்த சண்டை சமூக வலைதளத்தில். மாணிக் தாக்கூர் தனியாக, பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் வந்துட்டாப்புல. ஆமாம் சார். அவரை பார்க்குறவங்க எல்லாம் இவர் வண்ணாட்டுக்கார் மாதிரி இருக்கிறாரு, நல்லா தமிழ் பேசுகிறாருப்பா அவர், பீகார்லேருந்து வந்துக்கிறாரு, ஆனால் நல்லா தமிழ் பேசுகிறாரு. யார் சொன்னது பீகார்லேருந்து வந்துக்கிறார்? ஆமாங்க இவர் தாங்க அந்த ஓட்சோர்னு பீகாரில் இது பண்ணது. அங்கே முட்டு சந்து கூட்டு போனது இவர் தான், முட்டு சந்து கூட்டு போனதுன்னு இவர் தான். ஆனால் இவர் பீகார்கார் இல்லை. ஏங்க பாங்க அவர் ட்ரெஸ்ஸு, அவர் இதெல்லாம் பாருங்க, அவர்லாம் பார்த்தா அப்படியே டெல்லிக்கார் மாதிரியே இருக்கிறாருங்க அப்படின்னு. டெல்லிக்காரன் இல்லை, பீகார்காரன் இல்லை, மயிலாடுதுறைக்காருப்பா அவர். மயிலாடுதுறையா? ஆமாம், மயிலாடுதுறைனாலே இப்படி தானா? முன்னாடி ஒருத்தர் இருந்தார் மணிசங்கர் ஐயர்னு, அவர் பேசுகிற தமிழே வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி தான் இவரும். அங்கே என்னமோ நடக்குது போல் மயிலாடுதுறையில். இந்த சுப்பிரமணிய சாமி, இந்த மணிசங்கர் ஐயர் வரிசையில் இவர். இன்னும் ரொம்ப சொல்ல போனோன்னா அவர் இருக்கிற துறை இன்டலெக்சுவல். இன்டலெக்சுவல் இருக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும் போல். திருவனந்தபுரத்தில் அவர் இருந்தார் சசி தரூர், அவர் தான் இவருக்கு முன்னாடி அந்த பொறுப்பில் இருந்தவர். இன்டலெக்சுவல் தாண்டி ராகுலுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாம். சார் பீகாரில் நீங்கள் வந்து போகிறீங்க, என்ன பண்ணோம், படகுல போகிறீங்க, சரி டம்மாலும் தண்ணியில் குதிச்சிடுறீங்க, நீச்சல் அடிக்கிறீங்க, அடித்தா 4 தொகுதி ஜெயிச்சிட்டோம், அப்படியா? ஆமாம். இப்படி சொன்ன ஆளு ஓட்சோர் என்ன ஓட்சோர், வீட்டில் 50 பேர் இருக்கிறான், சரி 5 பேர் தான் ஓட்டு, ஆனால் 50 பேர் இருக்கிறான், 50 ஓட்டு போலி ஓட்டு, சரி என்ன பண்ணோம், அது ஓட்சோர், அவ்வளோதான். இல்லைங்க அந்த தீவிர வாக்கு திருத்த பணியில் தானே அதை நீக்க முடியும், அதெல்லாம் கிடையாது ஓட்சோர். அப்போ ஓட்சோர்ன்ற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீக்கலாமா?
என்னையா சொல்கிற? அதெல்லாம் இல்லை, ஓட்ஷோர் ஒன்று இங்கே வாக்கு திருட்டு அப்படியே மாற்றுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டு செய்கிறது மத்திய அரசு. எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் மட்டுமே வாக்குகளை நீக்குகிறார்கள். பாருங்கள், பீகாரில் 65 லட்சம் வாக்குகளை நீக்கிவிட்டார்கள். என்ன ஆமாம் நீக்கினாங்கன்னா அதில் பெரும்பாலும் 60% முஸ்லீம்கள். டேய் பாவீங்களா, வளர்றதுக்கு ஏதாவது இருக்குண்ணா. தேர்தல் ஆணைய நடவடிக்கை அது, எல்லாமே விசிபிளாக இருக்குது. என்னையா ஊத்துறீங்க இந்த மாதிரி சொல்கிறீங்க? இல்லை அப்படிதான். சரி, அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க. எல்லாம் பூர்வ குடிமக்கள். யார் சொன்னா? அண்ணன் திரும்ப. ஓ, என்ன தரவுகள் அடிப்படையில் சொன்னார்? அவர் சொன்னாலே தரவு தான். ஓ அப்படியா, சரி ரைட்டு. அப்புறம் வேறு யார் சொன்னா? இன்னும் என்னென்னவோ சொன்னாங்க, சிறுபான்மை மக்கள் அதெல்லாம். சரி, அதாவது சிறுபான்மை மக்கள் ஓட்டு போய்க்குதா? இல்லை எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்களாம், கரெக்டாக வந்துக்குதான். கொஞ்சம் பேருக்கு அட்ரஸ் மாறினதுனால பிரச்சனை, அதோட ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். எஸ்ஐஆர் பண்ணுற வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க சார். எஸ்ஐஆர் ஃபினிஷ் பண்ண பிறகு ஒருத்தங்க கூட பேச மாட்டாங்க. உண்மை தெரிந்து விட்டது இல்லை. இது கேட்பாங்களா, என்ன சொன்னேன், பொண்ணு தங்கச்சிக்கு சீட் தரேன்ட்டாங்க. உண்மையை சொன்னேன். அந்த மாதிரி உண்மை தெரிஞ்சு போச்சு. பண்ணதெல்லாம் யாரு? அரசு ஊழியர்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால முதல்வர் வாயே திறக்கல. 97 லட்சம் போனோம். சரி, எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலத்தில் தான் நீக்கிறாங்கன்னு பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில் 2 கோடி வாக்குகளை இப்போ எஸ்ஐஆரில் நீக்கியிருக்காங்க. 16 கோடி அங்கே வாக்காளர். அதில் 2 கோடி கரெக்டு தான், இதே பர்சன்டேஜ் தான். அப்போ 20 வருஷத்துக்கு பிறகு எடுத்தால் ஒரு 20 லட்சம் பேராக சேர்த்துருப்பாங்க ஒரு மாநிலத்தில். ஒரு 50-60 லட்சம் பேர் அட்ரஸ் மாறிட்டு. இப்போ எனக்கு 3 ஓட்டு இருந்துச்சுங்க. 3 ஓட்டு? ஆமாம். நான் எங்கெங்கெல்லாம் மாறுறனோ அந்த ஓட்டை அப்படியே வச்சுக்கினானுங்க. ஏய் அப்துல் முத்தலீப் இவர் வரவே மாட்டார். அப்புறம் நமக்கு தான், அவ்வளோதான். இதே மாதிரி சேப்பாக்கத்தில் 1000 விளக்கு வர்றேன். 1000 விளக்கில் ஓட்டு போடுறேன். கொஞ்ச நாள் பொறுத்து அங்கேருந்து டி நகர் மாற்றிட்டேன். 2க்குமே ஓட்டுக்குது, 3 ஓட்டுக்குது. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான், தலைவர் எப்போ வர்றீங்க, எதுக்கு, ஃபார்ம் ஃபில் பண்ணி தரேன், கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிற ஓட்டு ஏங்க, நான் எப்போவோ நான் மாற்றிட்டேன், அட்ரஸ்லாம் மாற்றிட்டேன். நீக்கலையா? நீக்கலை. அதான் தேர்தல் ஆணையம். ஒருத்தர் பாட்டி செத்து 11 வருஷம் ஆகுது, இன்னும் பாட்டி உயிரோடு இருக்கிறாங்க. வந்து ஓட்டு வேறு போட்டு போகிறாங்க. ஜோக் ஒன்று சொன்னா தெரியுமா, சார் எங்கள் அக்கா மாமா இது இருக்கா பாருங்க சார். இருக்குப்பா, இப்போ தான் ஓட்டு போட்டு போனாங்க. அப்படியே நான் அழுவான். ஏன்பா அழுவுற, ஒரு வீட்டிலேருந்து பேச மாட்டிங்களா 2 பேரும்? இல்லை சார், செத்து 10 வருஷம் ஆகுது சார். தேர்தல் டைமில் மட்டும் ஓட்டு போட்டு போகிறாங்க. நானும் வந்து பிடிக்கலான்னு பார்க்குறேன், எனக்கு முன்னாடியே ஓட்டு போட்டு போயிடுறாங்க சார். சிவாஜி கணேசன் ஓட்டை போட்டாங்க தெரியுமா? இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் நடக்கும். அப்போ இப்போ நான் வந்து ஃபில் பண்ணி தரல, அப்போ அந்த 2 ஓட்டு போச்சா? இப்படி தான் அட்ரஸ் மாறினவங்க நான் நேர்மையாக கொடுத்துருக்கேன், ஆனாலும் நீக்கலை. அப்போ செத்து போனவங்க இதெல்லாம் தான் எஸ்ஐஆர். இவர்கள் எஸ்ஐஆரை வச்சுக்கிட்டு நான் உருட்டுனாங்க. இதுதான் இவர்களுடைய இது இருக்கிறத விட்டுட்டு வேறு, அதாவது அதனுடைய இவர் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இந்த ஐடியா கொடுத்து நீ எப்பவுமே கவுந்து போய்ங்க. ஓகே, பாவம் அந்த ஆள் தேஜஸ்வி 75 சீட்டு வச்சுருந்தான். அந்த ஆள் 25 சீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இந்த வடிவேலு ஒரு படத்தில் ரம்மி ஆட சொல்லுவாங்க, இதை தூக்கி போட்டு இதை சொருவேணும். லாஸ்ட்டில் பார்த்தா ரொம்ப தலைவா ரொம்ப கோடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சிருவானுங்க. அந்த மாதிரி தேஜஸ்வியை மாற்றிட்டு அப்புறம் வட்டா அப்படின்ட்டு கிளம்பி இப்போ இங்கே வந்துக்கிறாப்புல எங்கள் தமிழ்நாட்டுக்கு. விசில் கடிச்சோன்னே விஜயகாந்தோட விஜயை விட இவர் சந்தோஷப்படுறாரு. விசில் ஊதப்பட போகிறதும். விசில் எப்படி ஊதுவாங்கன்னு தெரியாது. காலையில் இவன் வந்து விசில் ஊதிக்கிட்டு இருப்பான், எல்லாம் குப்பையை தூக்கி வெளியே வந்துடுவான். எங்கே பார்க்க வண்டியை காணோம், தம்பி குப்பை வண்டி வந்துச்சா? இல்லைக்கா நான் தான் ஊதுனேன். ஏன்டா ஊதுனேன்? எங்கள் சின்னங்க ஒன்று அந்த குப்பையை அடிச்சு தலையில் போடுவேன். இனிமேல் ஊது, உனக்கு உரிமை இருக்குது, காலையில் ஊதாத. குப்பை வண்டி நினச்சி இறங்கி வரேன்டா படிக்கட்டில், மறுபடியும் மேலே ஏறி போகணும், பார்த்துக்கடா அப்படின்னு. அந்த மாதிரி இன்னொரு நாள் குப்பை வண்டிக்காரன் ஊதுவான். ஆமாம் தெரியும், இந்த பசங்க இதே வேலைன்னு போக மாட்டாங்க. மறுநாள் குப்பை வண்டிக்காரன், நேற்றையா வரலையா, வந்து விசில ஊதுனே, நீ தான் ஊதுனியா? நான் அவங்க ஊதுனா நினச்சிட்டேன்பா, சாரிப்பா அப்படின்ட்டு. வேறு ஏதாவது இல்லையாப்பா? இவனுங்க விசில் ஊதி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இன்னும் தேட்டரில் ஊதுவாங்க, பஸ்ஸில் ஊதுவான், பையன் ஊத போகிறான், பஸ்ஸு நிற்க போகுது. இல்லாட்டி யாராவது ஏறிக்கிட்டு இருக்கும் போதே ஊத போகிறான், பஸ்ஸு எடுத்துகிற போகிறான். இது நடக்க போகுது. தேட்டரில் போயிட்டு தாவேகன்னு கத்துறப்பெல்லாம் விசில் ஊதிட்டு இருக்க போகிறான். அதனால் இது இந்த மாதிரி கூத்துலாம் நம்ம இது சும்மா ஜோக்கு சொல்கிறேன். ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் கிடச்சிருக்குது, அந்த சின்னத்தை பரவலாக கொண்டு போகணும். வெறுமனே இந்த சமூக வலைதளங்கள்லையோ இல்லை வேறு இதுலேயோ கொண்டு போனாலாம் நடக்காது. பிரச்சாரம் மூலிமா கீழ்மட்ட அளவுக்கு கொண்டு போகணும். இப்போ சில இடங்களில் சுவர் எழுத்து இதெல்லாம் எழுதியிருக்காங்க, அதையும் தாண்டி கொண்டு போகணும்.
ஓகே சார். சார் கடைசியா ஒரு விஷயம் சார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய தன்னோட அந்த பயணத்தை வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா இப்ப ரொம்ப தொய்வு ஏற்பட்ட மாரி இருக்கே சார் எல்லாமே. அப்படி இல்லைங்க. அவர் ஸ்டார்ட் பண்ணதே எதுக்குன்னா, இந்த மாதிரி டைம் இப்போ வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். நேர்காணல் கூட்டணி அது இதுன்னு கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு. அதுக்காக அவர் முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ அவரு குறிப்பிட்ட இதெல்லாம் முடிச்சிட்டாரு. மழை வேற வந்துரும் தெரியும் அவருக்கு. 160, 170 முடிச்சிருப்பாரு சார். முடிச்சிட்டாரு. ஆ. இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு தேர்தல் அறிவிக்கிற நேரத்துல மறுபடியும் ஒரு ரவுண்டு கிளம்பிடுவார். அப்ப என்ன ஆகும்னா, அது பெருசா கவர் பண்ண மாரி ஆகும். ம். இன்னொன்னு அப்போ பேசுனது ஒரு பிரச்சனைனா, இப்போ பேசப்போறது புதுசா ஒரு பிரச்சனை. கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருப்பாங்க. தம்பி, அண்ணன் டிடிவிஆர் அவர்கள் இன்று நம்மோடு இருக்கிறார். அப்படிலாம் இப்ப பேசலாம்ல. இப்ப கரெக்ட்டா அப்படி பேச ஆமா, ஆரம்பிச்சாரு நம்ம சார். பங்காளி நம்மளோட வந்து விட்டார். அன்னைக்கு பேசுனா, அவரு துரோகின்னுவாரு. ம். இவரு ஏதாவது திட்டுவாரு. கேட்டா இப்ப அந்த பங்காளி மாரிலாம் சண்டை. இருக்குல்ல. யாரு வந்துட்டாங்க, போனாங்கன்னு தெரியும்ல. இன்று நம்முடைய அந்நியார் இருக்கிறார். கேப்டனே பார்த்து பயந்தவர் நமது அந்நியார். இன்றைக்கு அவர்கள் தீப்பொறி வசனம் பேசுபவர்கள் அப்படின்னு நல்லா பேசுவாங்கல்ல அவங்க. அடி அடின்னு அடிச்சு நவுத்துவாங்கல்ல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கூட்டணிக்குள்ள வந்துட்டு அது ஒரு தானே பலம் தானே. கரெக்ட் தான் சார். டிடிவி தினகரன் எல்லாருமே வந்துட்டாங்க சார். இருந்தாலுமே வந்து ஓபிஎஸோட அணி ஃபுல்லா காலி ஆயிருச்சே சார் அப்புறம். ஏங்க, அவரு நடத்துனது அணி கிடையாது. வாட்ஸ்அப். ஓ. வாட்ஸ்அப்பில் அவர் அட்மின்னு, மற்றவங்களாம் மெம்பரு. அந்த வாட்ஸ்அப் குரூப்பு ஒன்றுக்கு உதவாமல் போச்சு. ம். அதனால் ஒவ்வொரு மெம்பரையாக அவர் வெளியே அனுப்புகிறாரு. அனுப்பிச்சிட்டு கடைசியில் அட்மின்னு ரிமூவ் ஆகி வெளியே வந்துடுவார். அப்படி வந்தால் தான் வாட்ஸ்அப் குரூப்பை க்ளோஸ் பண்ண முடியும். ம். இவர் மட்டும் வெளில வந்துட்டாருன்னா வேற ஒருத்தர் அட்மின் ஆகிடுவார். அதனால் அவர் எல்லாரையும் அனுப்பிச்சுன்னுக்கிறாரு. போ 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 எங்கேயாவது போய் வாழு, நல்லாரு. ராஜாஜி சுதந்திர கட்சி நடத்தி கடைசி காலத்தில் அவர் கட்சியை க்ளோஸ் பண்ணுறப்போ அவர்கிட்ட இருந்தவங்க கேட்டாங்களாம், எங்கே நாங்கள் போகிறது அப்படின்னு. அப்போது சீனிவாசன் சொல்லிட்டு ஒருத்தருங்க மயிலாப்பூர் பகுதி செயலாளர் இருந்தார் சிபிஎம்மில். நீ போனோன்னா உன் குணத்துக்கு இந்த இதுக்கு நல்ல கட்சினா இன்றைக்கி சிபிஎம்முக்கு போ அப்படின்னு அவர் அனுப்பிச்சி வச்சார். அவர் அப்புறம் அந்த தென் சென்னை பகுதிக்கு செயலாளராக இருந்தார். நல்லா செயல்பட அவர் அடிக்கடி சொல்லுவார், ராஜாஜி கட்சியில் இருந்தவர் சிபிஎம்க்கு வந்து சிபிஎம்மில் நல்லா சிறப்பாக. அந்த மாதிரி ஓபிஎஸ் அனுப்பிச்சி வைக்கிறாரு. நீ பொழைக்கணுமா அங்கே போ, பொறுப்பிடாமல் போகணுமா இங்கே போ, நடுவில் நிற்கணுமா இங்கே இரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பிச்சுன்னுக்கிறாரு. அப்போ அவரு சார் அவர் கடைசியில் குழுப்பை கழிச்சிட்டு வெளியே வருவார். அப்போ தான் தெரியும் தை முடிவதற்குள் நல்ல முடிவு எடுக்கிறாராம். திமுக வழியில தெரில. திமுகலாம் போனான்னா முடிச்சு விட்ருவாங்க. என்டிஏ தான் வரணும். போங்க, பிரதமர் வந்தப்போ என்னை பார்க்காது, எனக்கு கோபமாகுது. சரி இந்த தடவை பார்க்க சொல்கிறேன், ஆனால் எடப்பாட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வா. அது எப்படி முடியும்? அப்போ கம்னரு முடிட்டோம், பார்ப்போம். ஏதோ ஒன்று அவர் சில கோரிக்கை ஏதோ ஒன்று இருந்து போல் எப்படியும் வந்துடுவார், உள்ளே வந்துடுவார்.